படத்தோட பேர் வந்து ரெடி பிளேயர் ஒன் 2018 ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஹிட் அடிச்ச படம். இந்த படத்தையும் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் தான் டைரக்ட் பண்ணிருப்பாரு. படத்தோட கதையை வந்து நம்ம சிம்பிளா சொல்லணும்னா, படம் வந்து 2045 நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. படத்தோட மெயின் பிளாட் என்னன்னா, அந்த டைம்ல வந்து நம்ம எல்லாமே வந்து ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி கேமுக்கு தான் அடிக்ட் ஆயிருப்போம். அந்த கேமை வந்து மிகப்பெரிய ஜீனியஸா கிரியேட் பண்ணிருப்பாரு. அந்த கேம்ல வந்து யார் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வராங்களோ அவர் வந்து ஒரு கம்பெனி நடத்திட்டு இருப்பாரு. அந்த கம்பெனியை வந்து ஜெயிக்கிறவங்க பேர்ல வந்து எழுதி வச்சிருவாரு மொத்தமாவே. இதுக்காக அந்த கேம்ல ஜெயிக்கணும்ன்றதுக்காக ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல உலகம் ஃபுல்லாவே அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி கேமுக்கு வந்து அடிக்ட் ஆகி போயிருப்பாங்க. எல்லாருமே வந்து அபரிவிதமா லவ் பண்ணுவாங்க. அந்த கேம் வந்து அந்த கேம் ஜெயிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. கேமுக்குள்ள மொத்தமா 3 கீ இருக்கும். அந்த கீயை ஒவ்வொரு ஸ்டேஜ்ல வந்து கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சா அடுத்த ஸ்டேஜுக்கான ஒரு க்ளூ கிடைக்கும். அந்த க்ளூவை வச்சு ஒவ்வொரு ஸ்டேஜா கடந்து போனா அந்த கேம் வந்து ஜெயிச்சிடலாம். பட் ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா வந்து ஒரு எதிரி இருப்பான். இந்த கேமை வந்து எப்படியாவது நம்ம ஜெயிச்சா அந்த கம்பெனி வந்து நம்ம ஓன் பண்ணிக்கணும்னு நினைப்பான். இதுல வந்து ஹீரோ வந்து ரொம்பவே ஜீனியஸா இருப்பான். அவங்க கூட வந்து ஒரு 4 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே டீம் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜா கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் ஆனா கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ஒன்று வரும். அதெல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்மள வந்து யோசிக்க வச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல கார் ரேஸ் சீன் ஒன்று வரும். அதே போல நடுவுல வந்து ஒரு தியேட்டர் சீன் வரும். அதெல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் என்னன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தை பார்த்தவங்க வந்து இந்த படம் எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்றேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம